ஆயா ஆயா. என்னங்கய்யா? செல்வி சாப்பிட்டாளா? அவ சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு. பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேங்கிறா. குழந்தைகிட்ட நீங்க வந்து அன்பா ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா. குழந்தை கொஞ்சம் விட்டு இருந்தா அவ ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு வந்திருப்பா. அவளா குழந்தை? எங்க இருக்கா? மாடியில படுத்திருக்கா. என்னது? ரோட்ல கிடக்கிற குப்பை காகிதங்களை வீட்டுல கொண்டு வந்து தோரணமா கட்டி தொங்க விட்டுருக்க? இது குப்பை காகிதம் இல்லப்பா, அவர் எனக்கு எழுதுற காதல் கடிதங்கள். அதை வச்சே என்னை சுத்தி ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டேன். அப்பா, எல்லாத்தையும் பொசிக்கிறவன் ஜாக்கிரதை. என்ன நானே எரிச்சுக்குவேன். என்ன சவாலா? ஆயா வத்திப்பட்டி கொண்டா. உனக்கு ஈவு இறக்கமே கிடையாதா? எந்த தகப்பனும் தாமக தனக்கு கொள்ளி வைக்கணும்னு தான் ஆசைப்படுவா. பெத்த மகளுக்கு நீ கொள்ளி வைக்கிறிய, நீ ஒரு மனுஷனா? இப்ப எப்படியா இருக்கு? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு, கஷாயம் போட்டு குடுக்கறதுக்கு ஒரு பொம்பளை இல்லையேன்னு வருத்தப்பட்டதுண்டா? இப்பதான் முதல் முறையா வருத்தப்படுறேன். நிஜமாவா? இத கவனிக்க எங்க அம்மா இல்லையேன்னு வருத்தப்படுறேன். உங்க அம்மாவை பத்தியா சொன்னேன்? என்ன பத்தி சொன்ன? நீதான் கல்லாச்ச. உன்னை காதலிக்கிறவளே நீ காதலிக்க மாட்ட. அதோ அம்போன்னு உட்கார்ந்துருக்க. அந்த தம்பி காதலிச்சாலும் அதை விட மாட்ட. இங்க பாரியா, பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. அதுவும் 2 பொம்பளைங்களோட பாவம் உன்னை சும்மா விடாதாமா. சோக்கி, கொஞ்சம் சும்மா இருக்கியா? அட, எத்தனை நாளைக்கு தான் தாலிய முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த ஆள் பின்னாடி லோலோலோன்னு சுத்திட்டு இருக்கிறது? நானும் பொம்பளை தானே. இப்ப ஒன்னே எடுத்துக்க. நீ ஆசைப்பட்டியே அந்த பொண்ணை உன்னால மறக்க முடியுதா? அட, அது கிடக்க, நீ சொல்லு. முடியலல்ல? அவ ஞாபகம் அப்பப்ப உன்னை குத்திக்கிட்டு இருக்குல்ல? அவளை பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுதுல்ல? அவளை அப்படியே கட்டி பிடிச்சு தோணுதுல்ல? நீ சொல்ல மாட்ட, ஏன்னா ஆம்பளைங்களோட மனசு கல்லு. சோக்கி, ஒன்ன சொல்லலையா? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. நான் என்னமோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தன் தான் ஆம்பளைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். இத கேக்குற பொறுக்கி பசங்க எல்லாம், ஏண்டி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு என்ன கேக்குறானுங்க. என்னத்த சொல்ல? புரிஞ்சுக்கிட்டா சரி. காளி, ஏன் அரளி மரத்தை வெட்டுற? வீட்டுக்கு ஆகாதுன்னு ஆயாதாங்க வெட்ட சொன்னாங்க. ஆயா, ஆயா. என்னம்மா? அரளி மரத்தை ஏன் வெட்ட சொன்ன? அது விஷ மரம், வேண்டான்னு நான் தாம வெட்ட சொன்னேன். விஷ மனிதர்கள் மட்டும் வீட்டுல இருக்கலாம், விஷ மரம் வீட்டுல இருக்க கூடாதா? காளி, நீ போ. ஆயா, உனக்கு எல்லாம் தெரியும். நான் அவரை நம்பி இருக்கேன், அது பொய்யாயிட்டா. அரளி மரத்தை நம்பி இருக்கேன். என் 2 நம்பிக்கையில ஒரு நம்பிக்கைய வெட்டி எரிஞ்சிடாத.
உங்க ஊர்ல இருந்து அப்படி ஒரு கோரிக்கை இது வரைக்கும் வரவே இல்லையே. எங்க ஊர் பிரசிடென்ட் சங்கர்லிங்கம் பல தடவை மனு கொடுத்ததா சொன்னாரு. அப்படியா? லுக் ஹியர், இந்த மாவட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு கிராமமும் எனக்கு மனப்பாடம். நிச்சயமா அப்படி ஒரு கோரிக்கை வரவே இல்லை. பட் போன வாரம் கூட உங்களுக்கு ஒரு மனு அனுப்புனதா சொன்னாரே மேடம். நீங்க அதை வேணும்னா புதுசா ஒரு மனு கொடுங்க, நாங்க பரிசீலனை பண்றோம். ஓகே? அப்ப மனு கொடுத்ததா சொல்லி சங்கர்லிங்கம் நம்ம எல்லாரையும் சீட் பண்ணியிருக்கான். என்னங்கடா வழிமறிச்சு கேளட்டா? ஒரு மரியாதைக்கு தான் கீழே இறங்கிய. கலெக்டர் அம்மாவை பார்த்துட்டு தான் வரோம். கலெக்டரா? நீ கொடுத்ததா சொன்னிய பெட்டிஷன் அதையும் பார்த்துட்டு தான் வரும். பால வந்துடும் சொல்லிருப்பாரு. சொன்னாங்களே உங்க பிரசிடென்ட் வழுக்க தலையில என்னைக்கு முடி முளைக்குதோ அன்னைக்கு தான் பாலமும் முளைக்கும்னு சொன்னாங்க. ஏயா பெட்டிஷன் கொடுத்ததா சொல்லி இவ்வளவு பேரை ஏமாத்திருக்கிய. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், உனக்கு ஒரு வேஷ்டி கார் ஒரு கேடு. மரியாதை குறைஞ்சிச்சு நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஜாக்கு, மனுஷனா இல்லாதவங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கறது இல்ல. பாலை யாருக்கு தேவையோ அவங்க தான் கட்டிக்கணும். எங்களுக்கு தேவையில்லை, நாங்க கட்டிக்கல. உங்களுக்கு தேவையான நீங்க கட்டிக்க வேண்டியதால பரதேசி பசங்க. பணக்கார கிழமை பாலம் மட்டும் இல்லையா, உனக்கு சமாதி சேர்த்தே கட்டும். தம்பி, என்ன இது? அவங்கள வழிமறிச்சடிச்சு உங்க சக்தியை ஏன் வீணாக்குறீங்க? அப்புறம் அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? இவங்க கொட்டத்தை அடக்க வேற வழி பிறந்தாச்சு. இன்னி பேப்பர்ல தேர்தலுக்கான அறிவிப்பு வந்திருக்கு. இத்தனை நாள் இவங்க தேர்தலில் நின்று ஜெயிச்சு தங்க வசதியை பெருக்கிக்கிட்டாங்க. இந்த தடவை நாம தேர்தலில் நின்று ஜெயிச்சு ஜனங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் ஆட போறாங்க? தேர்தல்ல சந்திப்போம்.